எல்லாம் இன்பமயம். மானிடப் பிறவிக்கு பகுத்தறிவு இருக்கிறது என்றார்கள். மற்ற பிறவிகளுக்கு இல்லாத ஒரு அற்புத புத்தி, அறிவு நமக்கு இருக்கிறது என்றார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், மானிடப் பிறவிகளுக்கு பகுத்தறிவு என்பதை விட வெறுப்பு, விரக்தி, வேதனை, அகங்காரம், கோபம் இவைகளை தூண்டுகின்ற சக்திதான் இருக்கிறது. அங்கே அறிவு மங்கிப் போய்விட்டது. உணர்வுகளும் தன்னுடைய ஏகாதிபத்திய அகங்காரமும் எழுந்து விடுகிறது. இந்த காரணத்தினாலேதான் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ப்பதும், மறக்க வேண்டியதை நினைவுபடுத்தி கொண்டு பழி தீர்ப்பதும் இந்த பூமியிலே நடக்கிறது. இது கலியுகம் என்பார்கள். ஏட்டிக்கு போட்டியா எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ஒரு யுகம். அன்பை தனது கயிறாக்கி, கயிற்றை அதையே தூக்கு கயிறாகவும் மாற்றி விடுகிறார்கள். ஓடி ஓடி காதலித்தவன் ஏதோ ஒரு காரணத்தினால அதே காதலி மீது வெறுப்பு பெற்று ஒருவருக்கொருவர் பிரிவதோடு மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையும் அங்கே துறக்க வேண்டியிருக்கிறது. பொருளுக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி கொள்ளுகிறான். அந்த பெண் வீட்டுக்கு வந்தவுடனே பொருள் எங்க இருக்கிறதுன்னு தேடுறானே தவிர, நம்மோடு உறவு கொள்ள ஒரு அற்புதமான தெய்வ பிறவி, நம்முடைய வாழ்நாளிலே கடைசி வரை வரப்போகக்கூடிய ஒரு ஜீவன் என்று எண்ணாமல் சித்திரவதை செய்து கொள்கின்ற காட்சியும் இங்கே நடக்கிறது. இங்கே யார் அதை கட்டுப்படுத்த முடியும்? மனிதனே திருந்தாவிட்டால் இந்த நிலை மாறாது. ஆசை என்பதை யார் ஒருவர் அடக்கவில்லையோ அங்கே அகங்காரமும் ஆணவமும் எழுகிறது என்பதுதான் நிதர்சனம். இதை திரும்ப திரும்ப மக்களுக்கு இதை தவிருங்கள் என்று சொல்லி அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்தினால்தான் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல முரடனையும் நல்லவனாக்கலாம் என்ற ஒரு பாவத்தை எடுத்துக்கொண்டு நாம் முயற்சிக்கலாமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.